clap goes. कोई नहीं है जहां भी बस तेरी याद थी जो मेरे साथ थी मुझको तड़पाती रुलाती सबसे प्यारी तेरी सूरत प्यार है बस तेरा प्यार ही माँ तुझे सलाम माँ तुझे सलाम अम्मा तुझे सलाम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम तेरा हूँ दीवाना मैं छूना छुगाऊं तेरे प्यार का तराना मैं चंदा नहीं सूरज नहीं दुनिया की दौलत नहीं बस लूटूंगा तेरे प्यार का खजाना एक नजर जान तेरी होती है प्यार दुनिया तब तो मेरे चमके दमके महके रे तेरा चेहरा सूरज जैसा चांद सी ठंड है प्यार में Now it's time for the much awaited March Past by the proud students of Bodhi International School with heads held high and steps in perfect harmony. They march forward as a symbol of discipline, unity and patriotism. Each stride reflects their dedication to the values of our nation and their respect for the sacrifice of our freedom fighters. Let us cheer for our young Bodhians as they pass the saluting area
with pride and honor. அன்பும் பெருமையும் நிறைந்த இந்நாளில் நமது தேசத்தையும் வீரத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் மார்ச் பாஸ்ட் தொடங்குகிறது. இது வெறும் நடையல்ல, நம் இதயங்களில் தேசப்பற்று வேரூன்ற செய்யும் சின்னம். கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. To my country and my people, I pledge my devotion. Their well-being, prosperity alone, rise my happiness. Jai Hind. I can dream about done. I can dream about done. Our respected founder of our school, Mr. Shakti sir, and our respected chairperson, Mrs. Mallika, and our esteemed trustee members, Mr. Sasikumar sir and Mrs. Vanitha, and my dear parents, teachers, and my fellow students. It is my privilege and honor to warmly welcome you to our school 79th Independence Day celebration. Today, we have gathered here to remember and pay tribute to the brave freedom fighters whose sacrifices gifted us this precious freedom. On this special occasion, let us celebrate our freedom with gratitude, respect, and a renewed promise to contribute to our nation's growth. Once again, I welcome each and every one of you to join in today's program and to make this program memorable. Welcome you, sir. அன்பு, மரியாதை, பெருமை இவை அனைத்தும் கலந்து நிறைந்த இந்த 79வது சுதந்திர தின விழாவில் நம் அனைவரையும் சார்ந்த ஒரு சிறப்பான தருணம் இது. இன்றைய சுதந்திர தின விழாவில் நமது பள்ளி பெருமைப்படும் ஒரு சிறப்பு விருந்தினரை வரவேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மருத்துவராக மட்டுமல்லாமல் சமூக நலனுக்காக உழைப்பவராகவும் இவள் திகழ்கிறார். அவரது அர்ப்பணிப்பு மதிப்பிற்குரிய திருஞானம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். அவரது அர்ப்பணிப்பு, அன்பு, பரிவான பணிகள் நமக்கு ஒரு உந்து சக்தியாக உள்ளது.
நமது பள்ளியின் சார்பில் மனமார்ந்த வரவேற்பை மருத்துவர் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். மருந்தால் மட்டுமல்லாமல் தமது கனிவான பேச்சால் பலரின் நோயை மனதளவில் குணப்படுத்தும் தன்மை உடையவர். கையில் ஸ்டெதஸ்கோப், மனதில் இசை, முகத்தில் சிரிப்பு, நோய் பார்த்தாலே பயந்து ஓடும், ஆரோக்கியத்தை பார்த்தால் மகிழ்ந்து துள்ளும் நம் அன்பு மருத்துவர். காய்ச்சலை குறைக்கும் மருந்து இவரிடம் இருக்கும். ஆனால் இன்று நமக்கு இவர் தரப்போவது உற்சாகம், உறுதி மற்றும் உந்துதல். நம் பள்ளியின் சார்பில் கைத்தட்டல்களும் மனமார்ந்த அன்பும் கொண்டு மருத்துவர் நாராயணமூர்த்தி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினம் நம் பள்ளியின் வளர்ச்சி பாதையில் ஒளி வீசும் ஒரு நட்சத்திரம், நம் கல்வி பயணத்தின் வழிகாட்டி, மதிப்பிற்குரிய தலைவரும் நம் பள்ளியின் நிறுவனருமான திரு சக்தி ஐயா அவர்களையும், நம்மீதும் அன்பும் அக்கறையும் கொண்ட சேர்மன் மேடம் திருமதி மல்லிகா அவர்களையும், மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம் பள்ளியின் ட்ரஸ்டிகள் திரு சசிகுமார் மற்றும் திருமதி வனிதா சசிகுமார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். உங்களது அர்ப்பணிப்பு, தொலைநோக்கு சிந்தனை மற்றும் கல்விக்கான அக்கறை இவை அனைத்தும் நமது பள்ளியின் அடித்தளமாக அமைகிறது. எங்களுக்கு உறுதுணையாக நின்று தொடர்ந்து எங்களுக்கு ஆறுதல் அளித்து வரும் அன்பு பெற்றோர்களையும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியரையும் இந்த 79வது சுதந்திர தின விழாவிற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். Now get ready to watch an energetic drill by our little Bodhians with perfect coordination, discipline and sharp movements. They will showcase the spirit of teamwork and determination. Every step reflects hard work and unity values that make our nation strong. Let's applaud them as they present their drill with pride. இப்போது நம் போதி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவியரின் ஒழுக்கமும் ஒற்றுமையும் நிறைந்த அற்புதமான ட்ரில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவர்களின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வடிவமும் கட்டுப்பாடு, ஒருமைப்பாடு மற்றும் தேசப்பற்றின் அடையாளமாக இருக்கிறது. இந்த ட்ரில் வெறும் உடற்பயிற்சி அல்ல, மன உறுதியையும் குழுவாக செயல்படும் திறனையும் நம் நாட்டிற்கான அன்பையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை. உற்சாகமாக அவர்களை வரவேற்போம்.
உற்சாக குரல்களாலும் கைத்தட்டல்களாலும் நமது லெசிம் அணியை வரவேற்போம். ஒளியோடு ஒத்த அடிகளால் வெளிப்படுத்த வருகின்றனர். உற்சாக குரல்களாலும் கைத்தட்டல்களாலும் நமது லெசிம் அணியை வரவேற்போம்.
jum nam ta jum ta dalam ko tak tak ko da da gir da jum ta ka jum ta takita ta da ta jum jum ta ta nam ta jum ta takita ta da gir da ta ri ta ta dan ta ta jum ta ta dim ta ta da jum ta nam ta rum ta ga dim ta gir da dim ta gir da jum dim da jum nam da jum tam takita ta na ta gir da dim ta gir da jum dim da jum jum da jum da jum da kita ta jum gir da jum ta 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 jum ta jum dim da jum nam da kita jum ta dim tum nam da gir தேசப்பற்று உணர்வை நம் இதயங்களில் விதைக்க ஃபன் கிட்ஸ் லெவல் 2 மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Prime Time Rabbit. Love my country, India. Proud of my country, India. Love my brothers and my sisters, beautiful country, India. Love my country, India. Proud of my country, India. Love my brothers and my sisters, beautiful country, India. Rivers and mountains, India. Fields and forests, India. No other country in the world is better than my country, India. Rivers and mountains, India. Fields and forests, India. No other country in the world is better than my country, India. Love my country, India. Proud of my country, India. Love my brothers and my sisters, beautiful country, India. Beautiful country, India. Beautiful country, India. Good morning to one and all present here. My name is Dulan Dixit. I am going to talk a few words about India's past, present and the future. India's past. India is also known as Golden Bird because of its wealth, rich culture and flourished trade. How the history brought challenges. India faced a big challenge from the British. British captured our India, but the spirit of the India never dies. And the leaders like Mahatma Gandhi, Jawaharlal Nehru and Subhash Chandra Bose fought against the British and gained the independence on 15th August 1947. India's present. As 2025, India has 20 main states and 8 union territories. India also made great progress in space research with the missions like Chandrayaan 3. And they also trying to from digital transformation, renewable energy and sustainable developments. India's future is full of hope and possibilities. I think so we will make great advances in science, project and medicines. Once again I want to tell thank you for giving this golden opportunity to me and happy 79th independence to you. Jai Hind. First of all, I thank respected Mr. Sakti Shah and respected chairman of this Bodhi International School, Mr. Manish, and respected
Mrs. Malika Saktivil, sir, and Ms. Vanita Sachkumar, and respected principal and dear teachers and students of this Bodhi International School for inviting me to this grand function and giving me an opportunity to hoist this national flag. I always want Mr. Sakti sir for his human nature, and I would always appreciate his political, social, educational and personal service to the people of Sivar district. I congratulate and thank Mr. Manish, the chairman of this great school, and the principal and teachers of school for rendering a higher standard of education to the people of Kalyar-Royal area, and extend my warm Independence Day wishes to the students and the family members of. I thank you all of you once again. Thank you, buddies, for your colorful performance. Keep
பேச்சுக்கு என்றுமில்லை வீச்சு, அந்த பேச்சே என் உயிர் மூச்சு. என் பேச்சுக்கு என்றுமில்லை வீச்சு, அந்த பேச்சே என் உயிர் மூச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இதோ சொல்கிறேன் என் தலைப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இதோ சொல்கிறேன் என் தலைப்பு. என் இந்தியா என் பெருமை. உலக அளவில் மக்கள் தொகை கொண்டு பல்வேறு இனம், மதம், மொழி என பல பிரிவுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மிகச்சிறந்த நாடு நம் இந்திய நாடு. உலகில் அதிகமான சிலை வடிக்கப்பட்ட காந்தியவே பெற்ற நாடு நம் இந்திய நாடு. பல திறமையாளர்களை உலகில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் அமர வைத்தது நம் இந்திய நாடு. மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியை கொடுத்தது நம் இந்திய நாடு. சந்திராயனை நிலவிற்கு அனுப்பி வெற்றி கண்டு உலகையே வியப்பில் நாடு நம் இந்திய நாடு. உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் இந்தியா. பழமையான நாகரீகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நாடு நம் இந்திய நாடு. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் மிக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் பெற்ற நாடு நம் இந்திய நாடு. பொருளாதார ரீதியாக மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு நம் இந்தியா. இறுதியாக ஒரு கவிதையில் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மண்ணுக்கு உயிரை கொடுக்க மௌனமாய் மனதை அர்ப்பணம் செய்தவர்கள் நம் வீரர்கள். விழும் துளிகள் வெறும் ரத்தம் அல்ல, வார்த்தை அல்ல, வீரத்தின் பரிசு. தேசம் என்ற சொல் தோளில் சுமக்கும் வீரத்தின் வெற்றி என கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். There was a time when India was one of the most flourishing countries of the world और हमें सोने की चिड़िया कहा जाता था. जहाँ डाल डाल पर सोने की चिड़िया करती है बसेरा, वो भारत देश है मेरा, वो भारत देश है मेरा. जहाँ डाल डाल पर सोने की चिड़िया करती है बसेरा, वो भारत देश है मेरा, वो भारत देश है मेरा. जहाँ सत्य अहिंसा जगदीश हरे, स्वामी जय जगदीश हरे. भक्त जनों के संकट, दास जनों के संकट क्षण में दूर करे. ओम जय जगदीश हरे. सतनाम सतनाम कै बंदिया वाहे गुरु कै. सतनाम सतनाम कै बंदिया वाहे गुरु कै. This is how we were, with diverse religions but united at heart, until India was so rich that people from around the world wanted to do business with us, including the Britishers, who came for business but stayed for a bit too long, for almost 200 years. ये दोस्ती और व्यापार कब गुलामी में बदल गए, ये समझने में हमें लगभग 100 साल लग गए. और फिर अगले 100 साल तक चली आज़ादी की लड़ाई.
was one side of the revolt, which was young and aggressive, Hindustan ka khaulta khoon, with strong leaders like Bhagat Singh, Chandrasekhar Azad, Subhash Chandra Bose, and many more. And on the other side, there was a man who was later called the father of the nation, Mahatma Gandhi, who started alone and was joined by masses on his non-violent fight to gain freedom. Many years and many lives before we reached the historic day of 15th August 1947, when Britishers finally agreed to leave the nation, but on a price of dividing it into two. लाठी पकड़े चलते थे वो शान से, जालिम कांपे थर 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 सुनकर उनका नाम रे। उनका छोटा सा और सरपट उनकी चाल रे, दुबले से पतले से थे वो चलते सीना तान गे।
honorable chief guests, principals, teachers, and my dear friends. I am Sherwin John and I am studying grade 7. I am very proud to share about India's past, present, and future. India has a very rich and glorious past. Great leaders like Ashoka and Akbar, then intelligence like Ramanujam, who is the father of Maths, and Aryabhatta, who discovered the concept of zero. And freedom fighters like Mahatma Gandhi, Netaji Subhash Chandra Bose, and Bhagat Singh, who sacrificed their life to give freedom to our country and independence. In the present India, we are the fastest growing country in the world and we have developed in science and technologies in just 78 years. Recently, ISRO released a satellite onto the moon called Chandrayaan 3 and it was successfully completed. Now they are trying to do it on Mars, like Mangalyaan. What about the future? It's in our hands. Be unity, work harder and innovation to make our country stronger and brighter. Thank you and happy Independence Day for everyone. Jai Hind. சுதந்திரமே எத்தனை ஒளியுண்டு எத்தனை மதமென்று வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமை உண்டையா வழக்குளித்திடும் ஊழல் லஞ்சம் போதை வேதம் ஜாதி வன்முறை ஒழித்திடுவோம் இந்திய தேசம் அன்பும் மருளும் மனங்களை வீசும் இந்திய தேசம் அன்பும் மருளும் மனங்களை வீசும். பாலாளர் அவர்களுக்கும் மரத்தின் கிளையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கிளையின் இலையாக இருக்கும் மாணவர்களுக்கும் மரத்தின் உயிராக இருக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை ஆரம்பித்துக் கொள்கிறேன். நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற தலைப்பு என் இந்தியா என் பெருமை. இந்தியா என் பெருமை என்பது இந்திய குடிமகனாக இருப்பதில் மட்டுமல்ல, பெருமிதம் கொள்வதையும் நாட்டின் மீது உள்ள அன்பையும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதையும் குறிக்கிறது. இது இந்தியாவின் வளமான கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை அழகு மற்றும் பன்முகத்தன்மையை கொண்ட நாடு நம் இந்திய நாடு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இது அதன் குடிமக்களுக்கு பேச்சுரிமை வழங்குகிறது. இந்தியா ஒரு பெரிய சமுதாயம் கொண்ட நாடு. சமுதாயத்தில் வாழும் மக்கள்கள் ஒருமைப்பாட்டுடனும் பெருமையுடனும் வாழ்கிறார்கள். தமிழின் பெருமைக்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் சில பெருமைகளை நான் உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். இந்தியா 7 கடல்களால் சூழப்பட்ட இந்த குமரி கண்டத்தில் எங்கு பார்த்தாலும் புகழ் கொண்டு வாழ்கிறது. அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம் இந்திய நாடு. இந்தியா பல்வேறு இனம், மதம், மொழி போன்றவற்றை கொண்ட நாடு. இந்தியாவின் நிலப்பரப்பு மலைகள், ஆறுகள், பாலைவனங்கள், கடல்கள் மற்றும் காடுகளை கொண்டு காட்சி அளிக்கிறது. இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பல வீரர்கள் அவர்களின் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். தானாக வளரும் வயது, விடாமல் துளத்தும் காலம், தடுக்கவே முடியாத நேரம், கடக்க துடிக்கும் இளமை, காலை தடுக்கும் சமூகம், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம் தான் வாழ்க்கை. இத்தனை போராட்டத்திற்கு பின்பு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதே நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒரு சிறு கவிதையை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எவ்வளவு பொண்ணு பொருளும் கொடுத்தாலும் என் தாய்நாட்டிற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. வாழ்க என் தாய்நாடு, வளர்க என் தமிழ். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். I pledged my life to nation when I was born. Come if may situation, I will fight the raging storm. I idolize my soldiers with love in every breath. The tricolor on their shoulders fills passion in my blood. To right and
நாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காவல் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்திலே உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயண வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை இடிட வேண்டும். நன்றி. அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். காட்சி 1. சுதந்திர உறுதி சிம்மாசனத்தில் பெரிய மருது, சின்ன மருது, அமைச்சர் தாண்டவராயர், மக்கள். அன்னை வெள்ளையர்கள் வரி வசூல் செய்து பசுமை நிலைகளை பறித்து விட்டனர். அவர்கள் பாஞ்சோர் ஜோசப் ஸ்மித் நம் அரசரை வஞ்சகத்தால் கொன்றவர்கள். சின்ன மருதின் வருகை. மக்கள் பசியில் வாடுகிறார்கள், உத்தரவு தாருங்கள், போருக்கு தயாராகிறோம். அமைச்சர் தாண்டவராயரின் வருகை. வீரத்தை மட்டும் நம்பி போருக்கு போகக்கூடாது, ஆயுதங்களும் தேவை. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னியை நெஞ்சில் இன்னும் எரிகிறது. சிங்கங்கள் ஆட்சி செய்த சீமையில் நரிகள் வாழ அனுமதிக்க மாட்டேன். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். காட்சி 2. திட்டமிடல். கோபால் நாயக்கர் கோட்டையில் கோபால், குயிலி, வேலு நாச்சியார் மற்றும் சில படை வீரர்கள். நாயக்கரின் வருகை. ராணி, எங்கள் கோட்டையில் தங்கி படைகளை வலுப்படுத்துங்கள். ஆனால் நம்மிடம் வாளும் ஈட்டியும் மட்டுமே. ஆங்கிலேயர்களிடம் துப்பாக்கி, பீரங்கி, நவீன ஆயுதங்கள் இருக்கின்றன. தாயே, ஐதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் உள்ளார் என்று செய்தி வந்துள்ளது. நான் நேரில் சென்று உதவி கேட்பேன். குயிலி முன்னே வந்து வணங்குகிறாள். குயிலி, ஆங்கிலேய ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும். அது நம் வெற்றிக்கான முதல் படி. உத்தரவு தாயே, உயிரை திரியாக்கினாலும் செய்கின்றேன். காட்சி 3. ஐதர் அலி உதவி. ஐதர் அலி முகாம். ஐதர் அலி, வீரன், வேலு நாச்சியார் மற்றும் தூதர்கள். நவா, சிவகங்கை ராணி வந்துள்ளார். வரச்சொல். நவா, வெள்ளையர்கள் என் கணவரை கொன்று நாட்டை அடைத்துள்ளனர். தாய்மண்ணை மீட்க உங்களின் உதவி வேண்டும். அவர்கள் உங்களின் பகைவர் மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரி. 500 துப்பாக்கி, 12 பீரங்கி, 5000 வீரர்கள் திப்பு சுல்தான் தலைமையில் அனுப்புகிறேன். வீரன் ஓடி வருகிறான். தாயை, குயிலி ஆயுத கிடங்கை அழித்து உயிர் தியாகம் செய்து விட்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். இன்று அந்த விதை விடுதலை மரமாக வளர வேண்டும். போருக்கு செல்லுங்கள். காட்சி 4. இறுதி போர். போர்க்களம். இரு
இருபுற படைகள், வாள் சத்தம், துப்பாக்கி சத்தம். தாயே, நம் படைகள் முன்னேறுகின்றன. வெற்றிவேல், வீரவேல். பாஞ்சோர் பிடிபடுகிறார். மன்னிக்கவும், இனி உங்கள் நாட்டை விட்டு நாங்கள் செல்கிறோம். அதை எழுதி கையெழுத்திடுங்கள். சிவகங்கை உரிமையில் இனி தலையிட மாட்டோம். இவன் நம் அரசரை கொன்றவன். கொல்ல உத்தரவிடுங்கள். மனிதனை அடிமையாக்கும் பழக்கத்தை ஒழிப்பதே நம் வெற்றி. ஆயுதமின்றி நிற்பவனை கொள்வது வீரத்துக்கு அழகல்ல. அவன் பிழைத்து போகட்டும். காட்சி 5. வெற்றி மற்றும் ஒன்றுபடும் அழைப்பு. அரண்மனை. மக்கள், வீரர்கள், மருது சகோதரர்கள், அமைச்சர். வேலு நாச்சியார். ஜாதி மத வேறுபாடு போதும். தேசம் காக்க உயிர் தியாகம் செய்த உடையாளுக்கும் குயிலிக்கும் கோயில்கள் எழுப்புங்கள். சிவகங்கையின் சிங்கங்களாக ஒன்றுபடுவோம். வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு முடிசூட்டும் விழா நடைபெறுகிறது. महफूज रहे तेरी आन सदा, चाहे जान मेरी रहे न रहे। मेरी ज़मीन महबूब मेरी, मेरी नस नस में तेरा इश्क बहे। फीका न पड़े कभी रंग तेरा, जिस्मों से निकल के खून कहे। तेरी मिट्टी में मिल जावा गुल के, मैं खिल जावा। इतनी सी है दिल की आरज़ू, तेरी नदियों में बह जावा, तेरी फसलों में लहरावा। इतनी सी है दिल की आरज़ू।
and future of India. And the starting we were ruled by Mauryan Empire. They were known for their war elephants. Then Gupta Empire established their name in India. They were known for their modern weapons. Then rise of Chola Empire. With their strongest navy forces, they were conquered island nations like Indonesia and Sri Lanka. But in 18th century, British came to our India for trading and captured our country. After lots of sacrifices of our leader and freedom fighters, we got independence in 1947, 15th August. But British took all our wealth and resources. With good leadership of our leaders, India started to grow. In 2000, we became a 10th largest economy in the world. But in 2025, we are the 4th largest economy and 4th powerful country in the world. Future of India. I hope that India will do new achievements in space research. Genius are telling that in 2075 India will be the first largest economy and first powerful country. I want to tell that no one can stop the growth of India. Even it can be terrorism, other countries, technologies, tax on our global trade. Thank you for this golden opportunity. Born to be Indian, proud to be Indian. Happy 79th Independence Day.
தலைப்பு: சிவகங்கை பெருமை கூறுவதா புதுமை தேடுவதா? ஒரு பக்கம் மரபு, வரலாறு, வீர சாகசங்கள் என்று பெருமையை கூறும் தரப்பு, மறுபக்கம் அறிவியல், தொழில்நுட்பம் என்று புதுமையை முன்னிறுத்தும் தரப்பு. யார் பேசுவது உண்மை? யார் பார்வை தேவை? யார் பார்வை தேவை? வாருங்கள், கேட்போம், சிந்திப்போம். முதலில் ஒரு பெருமை என்ற தலைப்பில் பேச்சாளர் மன்சிகா சங்கவியை அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களே வணக்கம். என் பெயர் மன்சிகா சங்கவி. நான் வாதாட விரும்புவது சிவகங்கையின் பெருமை. ஏன் இந்த பெருமை என்பதை விளக்க வேண்டிய நிலைமையா? இங்கு மண்ணும் மனமும் பேசும் வரலாறே இருக்கிறது. இந்த மண்ணில் தோன்றியவர் வேலு நாச்சியார், இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர வீராங்கனை. மருது பாண்டியர்கள், தன் உயிரையே கொடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த வீரர்கள். கண்ணதாசன், கவிகளின் மன்னர். இவரது பாடல்களால் உலகம் உணர்வு கொள்கிறது. பாரம்பரிய கோயில்கள், நாட்டுப்புற கலாச்சாரம், நம் கலைஞர்கள், இவையெல்லாம் சிவகங்கை பெருமையின் கண்ணாடிகள். சிவகங்கை பற்றி பேசினால் டிக்ஷனரி முடிந்தாலும் அதன் பெருமை முடியாது. என்ன நடுவரே, நான் கூறுவது சரிதானே? சரிதான். இந்த பெருமைதான் நம்மை அடையாளம் காட்டுகிறது. ஒரு பெரிய மரத்திற்கு வேர்கள் முக்கியம், அதுபோல ஒரு சமூகத்திற்கு அதன் வரலாறு முக்கியம். வரலாற்று பெருமையை பாதுகாப்பதே நம் கடமை. ஏன் என்ன வளமில்லை நம் நாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில்? நம் நாட்டில் என்ன வளமில்லை என்று அயல் நாட்டிற்கு செல்கிறார்கள். அப்படி சென்றால் நம் நாட்டை முன்னேற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இன்றைய இளம் தலைமுறைகள் இதன் பெருமைகளை உணர வேண்டும். இல்லையெனில் நாம் அடையாளம் இழந்த பயணிகள். இறுதியாக ஒரு கவிதை கூறி முடித்துக் கொள்கிறேன். சிவகங்கை மண்ணிலே மருது வீரர் கண்ணிலே, சிவகங்கை மண்ணிலே மருது வீரர் கண்ணிலே, வீரத்தின் தீ மூடுதே சுதந்திர கொடி பறக்குதே, வீரத்தின் தீ மூடுதே சுதந்திர கொடி பறக்குதே. எனவே சிவகங்கை பெருமைதான் நம் அடையாளம். அதனால் தான் பெருமைதான் முக்கியம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக கூறிய வாதத்தை முடித்துள்ளார். அடுத்ததாக எதிரணியில் இருந்து செல்வன் ஜெயஹரி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என் பெயர் ஜெயஹரி. நான் இன்று சிவகங்கைக்கு புதுமை தேடுவதா என்ற தலைப்பில் வாதாட வந்துள்ளேன். பெருமை இருக்கட்டும், ஆனால் அந்த பெருமையில் நம்மை மூழ்க வைக்க முடியாது. வரலாறு பேசியது போதும், வரலாற்றை செய்ய வேண்டிய நேரம் இது. இன்றைய இளம் தலைமுறைகள் அறிவியல் விழிப்புணர்வோடு வளர்கிறது. ஸ்டார்ட் அப் கல்ச்சர் பரவுகிறது. இளைஞர்கள் தாங்களே தங்கள் தொழிலை தொடங்குகிறார்கள். விவசாயத்தில் ட்ரிப் இரிகேஷன், மரபியல் நுட்பம் இவையெல்லாம் புதுமையை காட்டுகிறது. மின்சார பஸ், முழு வைஃபை நகரங்கள் மற்றும் லேர்னிங் மையங்கள் இவையெல்லாம் புதுமையின் அடையாளங்கள் ஆகும். பெருமையை பேசிக்கொண்டிருந்தால் நாம் நின்று விடுவோம். ஆகவே புதுமை அடைந்து முன்னேறினால்தான் உலகம் நம்மளை கவனிக்கும். வேலு நாச்சியார் யுத்தம் நடத்தினார், நாம் அறிவியல் மூலம் சாதிப்போம். மருது பாண்டியர்கள் எழுச்சியை ஏற்படுத்தினார்கள், நாம் புதுமை வழி மூலம் சாதிப்போம். எனவே பெருமை பேசாமல் புதுமையில் பயணிக்கலாம். அதனால் புதுமையே நம்மை உயர்த்தும் பாதை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. புதுமை என்றால் வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல, அது மனதில் வரும் மாற்றம், பார்வையில் வரும் புரிதலும் தான் புதுமை என்று பேசினார் செல்வன் தில்சன். அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகிறேன், செவிமடுத்து கேளுங்கள். வேலு நாச்சியார் தந்த மண், பூர்வ குடிகளின் வாழ்வியலை சொல்லும் கீழடி, வீரம் சொல்லும் மருதுருவர்கள் பிறந்த ஊர், வாகை சூடும் வாளுக்கு வேலி அம்பலம், பாரம்பரிய அரண்மனை, குன்றிருக்கும் குன்றக்குடி, மல்லுக்கட்டும் மஞ்சு விரட்டு, ஓட்டம் காணும் மாட்டு வண்டி பந்தயம், பிள்ளையார்பட்டி விநாயகர், மனம் மாறாத மண்வாசம் நிறைந்த சிவகங்கை சீமை, வீரத்திற்கும் வீரத்திற்கும் புகழ் பெற்றது. அப்படியாப்பட்ட சிவகங்கை பற்றி நான் இன்று உங்களிடம் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு சிவகங்கை என்றால் என்ன ஞாபகம் வருது? வேலு நாச்சியாரும் மருது சகோதரரும் தானே. ஆனா இன்னும் புகழ் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். யாரும் ஊரே யாவரும் கேளீரின் கொடி, கணியன் பூங்குன்றனாரும் இங்குதான் பிறந்தாரு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்று பாடிய கண்ணதாசனும் இங்குதான் பிறந்தாரு. கண்ணதாசனும் கவிஞர் கணியன் பூங்குன்றனாரும் இந்த மாதிரி அழகான பாட்டுக்களை கூகுள், மெட்டாய் இந்த மாதிரி செயலிகள் மூலமாக எடுத்தாங்க. தங்களுடைய அறிவை பயன்படுத்தி
இந்த மாதிரி அழகான பாட்டுகள் எழுதினாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன வரி கூட நம்ம இந்த மாதிரி யோசிக்காம செயலிகளை நம்ம பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுது, நம்மளோட மூளை சோம்பேறியாகுது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம மூளையை தான் சோம்பேறியாக்குன்னு பார்த்தா நம்மளே சோம்பேறியாக கொண்டு வருது. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று தமிழை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். பாரம்பரியம்தான் வேர், புதுமைதான் அதன் கிளைகள். இந்த எண்ணம் சிவகங்கை மண்ணின் உயிர் நாடி. சிவகங்கை மாவட்டம் கலாச்சாரம், பண்பாடு, வீரம், அறிவு போன்ற பல விஷயங்களை கலந்த மாவட்டமாகும். சிவகங்கை என்றாலே நம்மை பலருக்கும் ஞாபகம் வருவது வேலு நாச்சியார், மருதுபாண்டியர்கள், குயிலி, உமையால் போன்ற பல வீரர்கள், பெரியோர்கள், தியாகிகள் தான் நமக்கு ஞாபகம் வருவார். இவர்கள் கூறியது என்னவென்றால், வீரம் என்பது வெறும் வாழ் வைத்திருப்பது மட்டுமல்ல, வீரம் என்பது ஒரு சக்தி என்று. இந்த சுதந்திர தின பொன்னாளில் நாம் அவர்கள் கூறியதையும் அவர்களையும் தலைப்படுவது நமது கடமையாகும். சிவகங்கை மாவட்டம் மிகவும் மழை குறைந்து காணப்படும் மாவட்டம் ஆகும். இம்மாவட்டத்தில் மழைக்காக ஏங்கி விவசாய மக்கள் பூமி தாயின் மடியில் உறங்கும் அழகான காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் கண்டுபிடித்த ஒரு புதிய திட்டம் துளிப்பாசனம், அதாவது ட்ரிப் இரிகேஷன். இதன் மூலமாக நீரை வீணாக்காமல் சேமித்து சரியான அளவு நீரை எல்லா செடிக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். இதனால் நீரும் வீணாகாமல் அதை சேமிக்கவும் நம்மால் முடிகிறது. இதெல்லாம் எதனால்? நாங்கள் கண்டுபிடித்த புதிய திட்டங்களால். இதனால் உங்கள் வேலைதான் எளிமையாகிறது. இது உங்களுக்கு புரியவில்லையா? ஏன் கல்வித்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல் கலாம் கூறியது என்னவென்றால், கல்வி என்பது ஒருவருக்கு வாழ்க்கை மட்டுமல்ல, அது நமக்கு கிடைத்த சக்தி என்று. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் சிவகங்கை மாவட்டம் தான் முதலிடம் பெற்றது என்று. ஆம், அதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதனால்? நாங்கள் கண்டுபிடித்த டிஜிட்டல் முறையினால். ஏன் பல கல்லூரிகள், மருத்துவ கல்லூரி, அறிவியல் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி போன்ற பல கல்லூரிகளும் பள்ளிகளும் நாங்கள் கண்டுபிடித்த புதிய திட்டங்கள் டிஜிட்டல் மூலமாகவும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவும் தான் சிவகங்கை மாவட்டத்தை கல்வித்துறையில் முன்னிலையில் வகிக்கின்றது. சிங்கமுனரி எடுத்துக்கொள்ளுவோமே, அதை தேங்காய் நார்களை கொண்டு செய்யும் சணல் கயிறுகளை தயாரிக்க நாங்கள் கண்டுபிடித்த மிஷின் ஒரு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் தேங்காய் நார்கள் வெறும் குப்பை தொட்டிகளில் குப்பையாக மட்டுமே இருந்திருக்க முடியும். இதெல்லாம் எதனால்? நாங்கள் கண்டுபிடித்த புதிய யுக்திகளாலும் நாங்கள் யோசித்ததாலும் தான். ஏன் மானாமதுரை எடுத்துக்கொள்வோம். அதில் உள்ள களிமண்களை கொண்டு செய்யும் மண் பாண்டங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் இவையெல்லாம் மாற்றுவதற்கு கண்டுபிடித்தது நாங்கள். இவை இரண்டுமே மக்களாலும் அயல்நாட்டு மக்களாலும் மிகவும் விரும்பியும் ஆசையுடனும் வாங்கப்படுகிற ஒரு விஷயமாகும். இதனால் சிவகங்கை மாவட்டத்தின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தும் உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் சொல்லவா? புதுமை என்றால் பழமையை அழித்துவிட்டு புதுமையை மட்டுமே நோக்கி ஓடுவது அல்ல புதுமை. பழமையையும் புதுமையும் ஒன்றிணைத்து பழமையை முன்னேற்றுவதுதான் புதுமை என்று இங்கு நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எனவே எதிர்காலம் என்பது கதவுகள், அதை பூட்டி இருக்கும் பூட்டுதான் பழமை. இதை திறக்கும் புதிய சாவிகள் தான் எங்களது புதிய திட்டங்கள். எனவே எதிர்காலம் எனும் கதவை திறக்கும் புதிய சாவிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு வழிவிடுமாறு எங்கள் பழமைதான் பெருமை என்று பேசிக்கொண்டிருக்கும் உங்கள் எதிரணிகளுக்கும் நாங்கள் கூறுகிறேன். எனவே எங்களுக்கு வழிவிட்டு புதுமையை தேடி செல்ல சிவகங்கை மாவட்டத்திற்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம். உங்கள் பழமையும் பெருமையும் முன்னேற்றுவது எங்களது கடமை என்று கூறி வாய்ப்பு தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பெருமை இல்லாமல் புதுமை வெறும் சோதனைதான் என்று பேசினார். அடுத்ததாக செல்வன் கபிலன். செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி செம்மாந்து நிற்கும் எம் தமிழுக்கும், இங்கே அரசர் போல் அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும், தங்கமாக அமர்ந்திருக்கும் என் அணியர்களுக்கும், என்னை முறைத்து பார்த்து கொண்டிருக்கும் என் எதிரணியருக்கும், இங்கே உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் கபிலன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவகங்கையில் பெருமை தேடுவதா. சிவகங்கை என்ற பேரை அந்த காலத்தில் ஒரு அந்நியன் காதில் சொன்னாலே அவ ஈரோக்குள்ள நடுங்கும். காரணம், வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் பிறந்த மண்ணில் அவங்க மட்டுமா பிறந்திருக்காங்க, இன்னும் வீரமும் விவேகமும் உடையவங்க பிறந்த மண் இது. அது மட்டுமா, கண்ணதாசன், கவி சக்கரவர்த்தி, கவியரசு, கம்பர் பிறக்காதான் ஆனால் ஒரே குறை. ஆனால் கம்பர் இறக்கிறதுக்கு முன்னால் என் உடல்ல சிவகங்கை மாவட்டத்தில் புதைங்கன்னு சொல்லியிருக்காரு. காரணம், அவருக்கு சிவகங்கை மாவட்டத்து மீது உள்ள பற்று. ஏன் அவருக்கு எத்தனையோ மாவட்டம் இருக்கும்போது சிவகங்கை மாவட்டத்துக்கு மேலே பற்று வரணும்? சிவகங்கை மாவட்டத்து மேலே வீரம், விவேகம், ரௌத்திரம் வேறு எந்த நாட்டுக்குமே இல்லை.
அதனால தான் அவருக்கு சிவகங்கை மாவட்டத்து மேலே அவ்வளோ பற்று இருக்கிறது. அடுத்ததாக கட்டிட தொழிலுக்கு போவோம். அந்த காலத்தில் நாங்கள் செம்மண் சுண்ணாம்பை வச்சு நாங்கள் வீடு கட்டினோம். ஆனால் அந்த காலத்தில் ஆர்சிசி, அம்பூஜா சிமெண்ட், அல்ட்ராடெக்கு, அக்னிகம்பி கம்பிகள் இதெல்லாம் வச்சு வீடு கட்டுறீங்க. சரி, 6 மாதத்தில் புடக்குன்னு விரிசல் விழுகுது, அடுத்த 10 மாதத்தில் புடக்குன்னு இடிஞ்சு விழுகுது. இதே கட்டணுமா நடுவரே? அடுத்ததாக விவசாயத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு விவசாயம். அந்த காலத்தில் நாங்கள் மாடை ஏரில் பூட்டி மண்ணில் வச்சு உழுது கைகளால் விதைகளை விதைத்து வளர்ந்த பயிரில் வரும் அரிசி, கம்பு, சோளம் இதில் இருக்க சத்து இந்த நாட்டு உணவில் இருக்கா? ஏன்? ஏன்னா அவங்க சொல்கிறாங்களே சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன், அது சொல்லியே அவங்க நிலத்தடி தண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் மழைக்கு தானே வெயிட் பண்ணணும். என்ன நடுவர், நான் சொல்லுவது சரிதானே? சரிதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் துடிப்பாக பேசினார். அடுத்ததாக இந்த வாதத்தை முடித்து வைக்க வருகிறார் செல்வி ரியா ஜெயஸ்ரீ. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கன் என் முத்தமிழே என்று தமிழை வாழ்த்தி என் வாதத்தை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியா ஜெயஸ்ரீ. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவகங்கை புதுமை தேடுவதா. பெருமை இல்லாமல் புதுமையின் அடித்தளம் இல்லை. சிவகங்கையின் பெருமை என்று தமிழகத்தின் தொன்மையான வெளிப்பாடு. அந்த தொன்மையான பெருமைகளை அடித்தளமாக கொண்டு இன்றைய சமுதாயத்தில் புதுமைகளை தேட வேண்டும். சிவகங்கையின் புதுமைதான் புதிய அடையாளம். கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி, புதிய தொழில்நுட்ப உற்பத்தி மையம், இளைய தலைமுறைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்வம், சுற்றுலா மேம்பாடு, புதிய தொழில் தொடக்கங்கள், இப்படி பெருமைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருக்க முடியாது. புதுமைதான் இந்த முன்னேற்றத்திற்கான பாதை. இன்று சிவகங்கை மாற்றத்தால் பேசப்படுகின்றது. அதற்கு காரணம் என்ன நடுவர் அவர்களே? அதற்கு காரணம் புதுமையான முறையில் நாம் அனைவரும் வாழ்வதால் தான். புதுமையான முறையில் வாழ்வதால் பல சாதனைகளை அடைகின்றோம். இன்று விவசாயத்தில் நாங்கள் கொண்டு வந்த புதுமையான திட்டங்களும் இயந்திரங்களும் தான் உங்கள் வேலையை சுலபமாக்கின்றது. அந்த காலத்தில் மாதிரி நாங்களும் கல்லில் நாங்கள் செதுக்கினால் நாங்கள் ஒரே ஒரு வருஷம் ஆகும். ஆனால் நாங்கள் கண்டுபிடித்த சிமெண்ட் மூலமாக நாங்கள் கட்டினால் 6 மாசத்தில் அதை முடித்து விடுவோம். என் எதிரணி சொன்னார்களே, இங்க உள்ள பாதி பேர் வெளிநாட்டுல போறாங்க அப்படின்ட்டு. அதை தான் நாங்களும் சொல்ல வரோம். வெளிநாட்டுல இருக்க புது புது கட்டிடங்களை இங்கவும் கட்டணும்னா அங்கேயும் மேம்படுத்தலாம். வெளிநாட்டு யாரும் வெளிநாட்டுக்கும் போக மாட்டாங்க. எனவே நடுவர் அவர்களை புதுமை வேண்டும் என்று தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகாக பேசினார். இறுதியில் என் தீர்ப்பு. மாணவர்களே, இந்த விவாதம் உண்மையிலே சிறந்ததாக அமைந்தது. ஒரு பக்கம் சிவகங்கை பெருமை, வீரர் வரலாறு, வீர சாகசங்கள், பாரம்பரிய கலை. மறுபக்கம் சிவகங்கை புதுமை, அறிவியல் வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம், தொழில் தொடக்கம். பெருமை இல்லாமல் புதுமைக்கு அடித்தளம் இல்லை. புதுமை இல்லாமல் பெருமைக்கு உயிரற்ற ஓவியம். இரண்டுமே ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். எனவே முடிவாக நான் கூற வேண்டியது, பெருமையை பாதுகாப்போம், பயணிப்போம். அதில்தான் நம் மாவட்டத்தின் உண்மையான வளர்ச்சி உள்ளது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இனத்தாலும் மொழியாலும் நாம் வேற்றுமைப்பட்டிருந்தாலும் அன்று ஒரு நாள் இருட்டில் இந்தியர்களாய் செயல்பட்டு வாங்கிய சுதந்திரம் இது என்பதை உங்கள் அனைவரிடம் கூறிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் மாண்டவர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களையும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு நாட்டின் பெருமையே அந்நாட்டு மக்களின் ஒற்றுமையில் தான் உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். எனவே நான் இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு என் இந்தியா என் பெருமை. ஆம், இதை சொல்லும் போதே என் நெஞ்சில் பெருமிதம் பொங்குகிறது. நம் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள், பண்பாடுகள் மற்றும் அறிவியல் நுட்பங்களை கொண்ட ஒரு அற்புதமிக்க நாடாக விளங்குகிறது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல்வேறு தொழில்நுட்பங்கள், பல்வேறு வரலாறுகள், கலாச்சாரங்கள் ஆகியவற்றின் அரங்கமாக திகழ்கிறது. நம் நாட்டில் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. ஏனெனில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நமது பலம். கணிதத்தில் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தோம், மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தையும் யோகாவையும் கண்டுபிடித்தோம், அறிவியலில் மண் முதல் விண் வரை உள்ள அனைத்து பெருமைகளும் நம்மை சார்ந்தது. நமது அறிவியல் வளர்ச்சியை கண்டு அமெரிக்காவை அலறவிட்டோம், கனடாவை கதறவிட்டோம், சீனாவை சிதறவிட்டோம். அந்த அளவிற்கு நாம் இமாலய வளர்ச்சியை நம் அறிவியல் அடைந்துள்ளது.
சுதந்திரத்திற்காக காந்தியடிகள் கூறினார் அகிம்சையே ஆயுதம் என்று. சுபாஷ் சந்திர போஸ் கூறினார் எனக்கு நீங்கள் ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு நான் சுதந்திரம் தருவேன் என்று. பாரதியார் கொந்தளித்தால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் என்று. இவர்கள் அனைவரும் நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சிங்கங்கள். அவர்களை நாம் போற்றி வணங்கி பாதுகாக்க வேண்டும். ஒரு நாட்டின் பெருமை அந்நாட்டு இளைஞர்களே உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். உலகிற்கு நாம் இந்தியர்கள், இந்தியாவிற்கு நாம் இளைஞர்கள் என்பதை எண்ணி இளைஞராகிய நாம் தான் நம் நாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். எனவே இறுதியாக பாரதியார் அவர்களின் ஒரு சிறிய கவிதையை கொண்டு எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சாதி மதம் பேதம் என்ன எல்லோரும் ஒன்று சேர், இன்றும் நாளையும் என்றும் இந்தியராக இருக்க பாடுபடுவோம். எனவே இறுதியாக வீட்டிற்காகவும் உழைப்போம், நாட்டிற்காகவும் உழைப்போம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning to all. I am Shananta from CUT Level 2. I am here to deliver a poem on Echoes of Freedom. Beneath the sky, so vast and wide, our flag of pride is raised with pride. Our flag of pride is raised with pride. Each stripe, each star, a tale retold of battles fought and hearts made bold. Through the storms of war, winds of pain, the dream of freedom did remain. With voice strong and spirit high, our people reached towards the sky. No chain could bind the soul so free. No tyrant crushed our destiny. The blood that stained the sacred land was shed by our heroes, brave and grand. They dreamed not just of land and gold, but tried for young and care for old. A nation born from fire and flame, and now stand in honor, not in shame. Now stand in honor, not in shame. We sing today with grateful breath of those who stood in face of death. Their courage craved this for sacred day, that we in peace might live in faith. So let the bells of freedom ring, and every voice in chorus sing. For those who road was rough and long, we rise anew, united, strong. Our future shines so bold, so bright, guided by truth and lit by light. Our future shines so bold, so bright, guided by truth and lit by light. Thank you all. To you all, my name is Sai Krishnan. I am studying 7th standard B section in Bodhi International School. Now I am going to talk about India's past, present, future. Dear parents, teachers and chief guest, what do you think about India's past, present, future? We will see right now. Past, our freedom strugglers like Mahatma Gandhi, Jawaharlal Nehru and Subhash Chandra Bose united our nation against colonial rules. India is independent in 1947 at August 15, beginning of new era. Now we are going to see present. India's space programs remarkable milestone, including the successful landing of the Chandrayaan-1 and Chandrayaan-3 mission on the moon. However happens, in our country so much of gender discrimination and caste discrimination is happening. It is a lost and final future. As we look to the future, our 65% of citizens below the age of 35. It is a significant set. Let us draw inspiration from our past, build on the present achievements and make better future. I really proud to be an Indian and happy Independence Day to you all. Thank you for giving me this golden opportunity. மக்கள் கலை இசையின் ஆழத்திலிருந்து நவீன கலை நடனத்தின் உற்சாகம் வரை ஒரு அழகான பயணத்தை மேடையில் காட்சிப்படுத்த அழைக்கிறோம். Mare
करते हैं पारे दंगल 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 झुके तेरे आगे से तेरी गोद में रखे है तुझे सलाम इंडिया झुके तेरे आगे से तेरी गोद में रखे है तुझे सलाम इंडिया मेरे देश की धरती मेरे देश की धरती सोना उगले उगले हीरे मोती मेरे देश की धरती मेरे देश की धरती वतन हमको तेरी कसम तेरी राहों में जाऊं तक लुटा जाएंगे फूल का चीज है तेरे कदमों में हम भीड़ अपने सरों की चढ़ा जाएंगे ऐ वतन मेरा जूता है जापानी है पतलून इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी मेरा जूता है जापानी है पतलून इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी जहाँ डाल डाल पे सोने की चिड़िया करती है बसेरा वो भारत देश है मेरा वो भारत देश है मेरा ऐ मेरे प्यारे वतन ऐ मेरे बिछड़े चमन तुझके दिल कुर्बान तुझके दिल कुर्बान ये देश है वीर जवानों का जमीनों का मस्तानों का इस देश के यारों का कहना ये देश है दुनिया का कहना क्या टूटी फटी वीरों की बोली शक्लें हीरों की गाते रांझे मस्ती में मचती है धूमें बस्ती में ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பயன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை நாளை விளங்க தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆஞ்சோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே என்னை வாழ் வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று என் இந்தியா என் பெருமை என்னும் தலைப்பில் பெருமையுடன் பேச வந்துள்ளேன். நம் நாடு பல ஆண்டு கால அடிமைத்தனத்திற்கு பின் 1947 விஸ்வா வருடம் ஆவணி 1ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரத்திற்காக எத்தனையோ வீரர்கள் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல் போன்ற தலைவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை எதிர்த்து போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார். இந்த தியாகத்தை நாம் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு பன்முக கலாச்சாரங்களாக இருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள் என்னும் ஒற்றுமையுடன் வாழ்கிறோம். இந்தியா ஒரு விவசாய நாடு மட்டுமல்ல, அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலமாகும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இயற்கை வளங்களிலும் சிறந்து விளங்குகிறது. இந்தியா அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் விண்வெளி ஆராய்ச்சியிலும் சிறந்து விளங்குகிறது. நாம் அனைவரும் இந்தியர்கள். நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல சபதம் ஏற்போம். இன்றைய இளைஞர்களாகிய நாம் இந்தியாவின் பெருமையை உலகறியச் செய்வோம். தேன் என்றால் இனிக்கும், பூ என்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும்,
வாய்ப்பிற்கு இணக்கம் வருகிறேன் நன்றி வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க தாய்நாடு. ஜெய் ஹிந்த். Now it's time for some cuteness on stage. Our little stars from Fun Kids Level 1 are dressed as the brave freedom fighters of India. With their sweet moves and happy smiles, they will celebrate the spirit of the day in their own special way. Let's clap and cheer up our little stars. I am Mohandas Karamchand Gandhi. I am Banam Second October, Porbandar, Gujarat. I am from nation. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நானமலை சுப்பிரமணியம் பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, உச்சமின் வானிலிருந்து வீலிருந்து ஓடிடும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. Excited. Super. Can I get cheer? Thank you. ஆல் டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா பேட்ரியாட்டிசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு டெவலப்டு நேஷனாக மாறுது. when the nation is losing the patriotism and either the country is developing or is under developing ஆகவே போயிட்டுருக்கு. ஸோ we don't want to make it as a holiday, and thank you so much for all the parents here and our chief guest, our teachers, non-teaching staffs, everyone. Thank you so much. I don't want to waste so much of time, but thank you once again. All your efforts was awesome and it has been acknowledged and parents have witnessed this. Thank you. And can we all raise up for national anthem? National anthem Gench Niklama, please. Gana Mangala Dayaka Jaya He Bharat Bhagya Vidhata Jaya He Jaya He Jaya He Jaya 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 He